ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மார்க்கெட் மார்ஃபிங் சேனல். அவங்க ரோஹித். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் தெரியும். மண்டே ஒரு 4 கம்பெனி சொல்லுவேன். அண்ட் தென் டியூஸ்டே ஒரு கம்பெனி, வெனஸ்டே ஒரு கம்பெனி, தேர்ஸ்டே ஒரு கம்பெனி, ஃப்ரைடே ஒரு கம்பெனி அப்படின்ட்டு மண்டே சொன்ன 4 கம்பெனிஸ்லேருந்து தனித்தனியாக அனாலிசிஸ் பண்ணி ஒரு கம்பெனி அனாலிசிஸ் பண்ணி அந்த கம்பெனியோடைய ரேஷியோஸ் எப்படி இருக்குது, பிஸ்னஸ் மாடல் எப்படி இருக்குது, அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ன, நெட் குவார்ட்டர் ரிசல்ட் என்ன, நெட் ப்ராஃபிட் லாஸ்ட் குவார்ட்டர் என்ன, லாஸ்ட் இயர் என்ன, ப்ரொமோட்டர் நல்லவரா கெட்டவரா, ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டு வந்துட்டு இருப்பேன். ஸோ அந்த லிஸ்ட்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி. ஸோ இது என்ன கம்பெனி அப்படின்னு பேசிக்கா கேட்டிங்கன்னா, ஒரு பார்மசிட்டிக்கல் கம்பெனி. கேடிலா அப்படின்ற ஒரு பேர், கேடிலா ஹெல்த் கேர் அப்படின்ற ஒரு பேர் மூலியமா 1995ல கிரியேட் பண்றாங்க. ஜைடஸ் குரூப் வந்து ஒரு ஹெல்த் கேர் பார்மசிட்டிக்கல் கம்பெனியை கிரியேட் பண்றாங்க. அந்த டைமிங்ல 1995ல இவங்க எவ்வளோ டர்ன் ஓவர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 crores. அங்கிருந்து அப்படியே 20 இயர்ஸ் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா 2020ல 14,253 crores ப்ராஃபிட் பண்ணி இந்தியாஸ் ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் பார்மசிட்டிக்கல் கம்பெனியாக அவங்க இருக்காங்க. ஸோ இவங்களுடைய பிஸ்னஸ் மாடல் அவ்வளோதான் சிம்பிள். ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் ஜென்ரிக்ஸ், ஏபிஐ அப்படிலாம் இல்லை. நார்மலாக ஒரு சில ஜென்ரிக் ட்ரக்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஒரு 5% ஏபிஐயில் ரெவன்யூஸ் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. நார்மலாக எல்லா கம்பெனி பார்மசிட்டிக்கல் கம்பெனி பண்ணுற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய மார்க்கெட் கேப்ல இருந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் மார்க்கெட் கேப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 67,038 crores, 67,038 கோடி, 67,130 38 கோடி, 67,038 கோடி. ஸோ ஸ்டாக் பி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21.4. கொஞ்சம் 20 நான் முடிஞ்ச அளவுக்கு 20க்குள்ள பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் தென் ஆர்ஓசி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட்ல எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15%. அண்ட் தென் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ வந்து 14. இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49.3. சேல்ஸ் க்ரோத் வந்து ஒரு 20%. இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் இங்கே தேவைப்படாது. ஸோ ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.47. அண்ட் டெட் டு ஈக்விட்டி 0.01. ரொம்ப ரொம்ப டெட் ரொம்ப கம்மி. அண்ட் ப்ரைஸ் டு புக் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.60. நான் இன்னைக்கு மண்டே வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ப்ரைஸ் டு புக் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. இந்த புக் வேல்யூ 185 தான், பட் கரண்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 662ல இருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஒரு ஆர்ஓஇ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13.7%. இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து மார்க்கெட் என்ன வேல்யூவேட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 330, பட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 662. அண்ட் எவ்வளோ ஷேர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 crore ஷேர்ஸ் இருக்கு, 101 crore ஷேர்ஸ் இருக்கு. அண்ட் தென் டெட் டு ப்ராஃபிட் வந்து 0.09ல இருக்காங்க. ஏர்னிங் பர் ஷேர் வந்து 27.7. டிவிடெண்ட் ஹீல் வந்து 0.86%. அண்ட் ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. ஃபேஸ் வேல்யூ 1ல இருக்கு. எபிட்டா, ஏர்னிங்ஸ் பிஃபோர் டாக்ஸ் அண்ட் அமௌன்சியேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13. இது எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ நார்மலாக இருக்கு, எல்லாம் ஓகேவா தான் இருக்கு. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ கொஞ்சம் கம்மியா இருக்கு. 185, பட் கரண்ட் பிரைஸ் 662. அண்ட் தென் இன்ட்ரென்சிக் வேல்யூவோட ரொம்ப டபுள் த டைம் இன்ட்ரென்சிக் வேல்யூல ட்ரேட் ஆயிட்டு. ஸோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நிஜமாவே நான் இந்த கம்பெனி வாங்கி தான் ஆகணும் அப்படின்னா நீங்க வாங்குறவங்களா இருந்தா வாங்கிக்கலாம். நான் பிசினஸ் மாடல் பத்தி, யூஎஸ் ஜென்ரிக் ட்ரக் பிசினஸ் மூலமா ஒரு 40% ரெவன்யூ ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்தியாவில் 5th லார்ஜஸ்ட், அண்ட் யூஎஸ்லயும் 5th லார்ஜஸ்ட் கம்பெனி ட்ரக் மேனுஃபேக்சரிங் அண்ட் ட்ரக் செல்லிங்ல 5th லார்ஜஸ்ட் கம்பெனியா இருக்காங்க. அண்ட் தென் 26 ஏஎன்டிஏஎஸ், அதாவது அப்ரூவல் வாங்க போற ஒரு சில மெடிசன்ஸை, ட்ரக்ஸை வந்து ஏஎன்டிஏ ஆண்டாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெடிக்கல் டேர்ம்ஸ்ல அவங்க அதுல மட்டும் 26 வச்சு ஃபைல் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் தென் யூஎஸ் எஃப்டிஏ கிட்ட இதை ஃபைல் பண்ணியிருக்காங்க. 26 நியூ ட்ரக்ஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் 14 ப்ராடக்ட்ஸ் வந்து 2022ல மட்டும் மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் தேர்ட் ரேங்கிங்கை பிடிச்சிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 60% ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து தேர்ட் பொசிஷன்ல இருக்கு. எப்படி சொல்றது, எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ஒரு டாப் கார்ஸ் இருக்கு. இப்போ வந்து லக்ஸுரி கார்னு எடுத்தோம்னா தேர்ட் லார்ஜஸ்ட் கார் இவங்க தான், தேர்ட் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரிங் இவங்க தான். ஸோ ஒரு ஃபேமிலி கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் தேர்ட் லார்ஜஸ்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரக்ஸ்லயும் இவங்க தேர்ட், அதாவது கிட்டத்தட்ட இவங்க கிட்ட இருக்கிற 60% ஆஃப் ப்ராடக்ட்மே தேர்ட் ரேங்கிங்கை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் 160 ப்ராடக்ட்ஸ் கிட்ட இவங்க யூஎஸ்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் இவங்க யுஎஸ் எஃப்டிஏ மூலியமா ஒரு கம்பெனியை வாங்கியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூபிள் டிடிஎம், நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். நியூபிள் டிஎம் அப்படின்ற ஒரு கம்பெனியை வாங்கியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் இந்தியாவில் 47% ஆஃப் ரெவன்யூ வருது. டோட்டலாக 12 பிராண்ட்ஸ் வச்சிருக்காங்க இந்தியாவில். டாப் 300க்குள்ள இவங்க பல பிராண்ட்ஸ் வந்திருக்கு. அந்த 12 பிராண்ட்ஸ்மே டாப் 300 பிராண்ட்ஸ்க்குள்ள வந்திருக்கு. அண்ட் தென் 37 நியூ ப்ராடக்ட்ஸையும் லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் தென் 13 ப்ராடக்ட்ஸ் சொல்லியிருந்தேன் இந்தியாவில் ரொம்ப இதுவா இருக்கு, அதாவது டாமினண்டா இருக்கு, 300 ப்ராடக்ட்ஸ்குள்ள இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த 13 ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. யூஎஸ்லயோ வேற அதர் கண்ட்ரீஸ்ல லான்ச் பண்ணி இங்க எடுத்துட்டு வரல. 13 ப்ராடக்ட்ஸ்மே இந்தியா தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க எந்த ஸ்பேஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனாலஜி அப்படின்றது இந்த
டியூபர்குலோசிஸ் அண்ட் கேன்சர் சம்மந்தப்பட்ட இது அனாலஜி அப்படின்றது கேன்சர் சம்மந்தப்பட்ட ஒரு சில ட்ரக்ஸ் மேனுஃபேக்சரிங், அதை அனாலஜி அப்படின்றவங்க. நெஃப்ராலஜி அப்படின்னா கிட்னிக்கு தேவையான ஃபோக்கஸஸ், கிட்னி ஃபெயிலியர்ஸோ இல்லை கிட்னிக்கு தேவையான மெடிசன்ஸை நெஃப்ராலஜி செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. நெஃப்ராலஜி செக்மெண்ட்ல இவங்க தான் டாமினன்ட். அதாவது கிட்னிக்கு தேவையான மெடிசன்ஸ், கிட்னிக்கு தேவையான அந்த ப்ராடக்ட்ஸ் கிரியேட் பண்றதுல இவங்க தான் டாப் நம்பர் 1ல இருக்காங்க. அண்ட் கன்சியூமர் வெல்னஸ் மூலியமா ஒரு 12% ரெவன்யூ வந்துட்டு இருக்கு. ஜைடஸ் வெல்னஸ் லிமிடெட் அப்படின்ற கம்பெனியை வச்சு, அதாவது கன்சியூமர்ஸ்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சேல் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய குளுக்கோன்-டி அண்ட் தென் குளுக்கோன்-டி, காம்ப்ளைன், நைசில் அண்ட் சப்ட்ரி கீ அப்படின்ட்டு சேல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது 2013ல எவ்வளோ ஏர்ன் பண்ணி 2008ல எவ்வளோ ஏர்ன் பண்ணிருக்குன்னா 152 crores இருந்து 2018ல 490 crores ஏர்ன் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் 2020ல 1738 crores ஏர்ன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த வெறும் இந்த ஜைடஸ் ஜைடஸ் வெல்னஸ் லிமிடெட் மட்டுமே 1738 crores ஃபினான்ஷியல் இயர் 2020ல ஏர்ன் பண்ணியிருக்கு. அண்ட் எமர்ஜிங் மார்க்கெட்ல ஒரு 8% ரெவன்யூ ஏர்ன் பண்றாங்க. எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஷியா பசிபிக் அண்ட் ஆப்பிரிக்கா, மிடில் ஈஸ்ட் அண்ட் லட்டின் அமெரிக்கா. ஸோ ஸ்ரீலங்கால இவங்க தான் ஃபர்ஸ்ட் ட்ரக் மேனுஃபேக்சரிங். ஃபர்ஸ்ட்னா பொசிஷன் வைஸ் பெரிய மேனுஃபேக்சரர் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க. கிட்டத்தட்ட 7.4% ஆஃப் மார்க்கெட் ஷேரை பிடிச்சி 30 பிராண்ட்ஸ் வச்சு அங்கே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் 15 நியூ ட்ரக்ஸை வந்து பிரேசில்ல லான்ச் பண்ணியிருக்காங்க 2022ல. அண்ட் ஏபிஐஸ் இந்த ரா மெட்டீரியல்ஸ்க்கு இருக்குல்ல, மெடிசனுக்கு தேவையான ரா மெட்டீரியல், ஸோ அதில் ஒரு 4% ரெவன்யூ வந்துட்டு இருக்கு. அண்ட் தென் ஒரு 6 ஃபைல்ஸ், அதாவது 6 ட்ரக்ஸ்க்கு தேவையான டிஎம்எஃப். இந்த டிஎம்எஃப் அப்படின்றது ட்ரக்ஸ்க்கு தேவையான ஒரு சில ப்ராடக்ட்ஸை லிஸ்ட் பண்ணி, நான் இந்த மாதிரி தான் ட்ரக்ஸை கிரியேட் பண்ண போறேன் அப்படின்ட்டு அந்த நாட்டோடைய எஃப்டிஎஸ், அதாவது ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி 6 டிஎம்எஃப்ஸை வந்து யூஎஸ் எஃப்டிஏ கிட்ட ஃபைல் பண்ணியிருக்காங்க இவங்க. கிட்டத்தட்ட இவங்க டோட்டலாக 182 ஃபைலிங்ஸ் நடந்துட்டு இருக்கு. டிஎம்எஃப் அண்ட் அனதர் தென் நிறைய ஃபைலிங்ஸ் கிட்ட. என்ன ஃபைலிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெடிசன் கிரியேட் பண்ண போறோம், இந்த மெடிசன் மார்க்கெட்ல விட போறோம் அப்படின்ட்டு ஃபுட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட கிட்டத்தட்ட 128 ட்ரக்ஸுக்கு சம்மந்தப்பட்ட இதை லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் தென் ஆர்என்டி இவங்க ஏர்ன் பண்றதுல 7 to 8% எங்க செலவு பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்என்டி, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றது மூலியமா மட்டுமே இவங்க அந்த தேவைக்கு மட்டுமே 7 to 8% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இவங்களுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் மார்க்கெட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் கிடையாது, அண்ட் தென் டெட் ரொம்ப ரொம்ப கம்மி, டிவிடெண்டும் நல்லா பே பண்றாங்க, ஒரு பெரிய கம்பெனி ரொம்ப வருஷமா இருக்கு, அண்ட் 5th லார்ஜஸ்ட் கம்பெனி இன் இந்தியா, வேர்ல்டு வைடும் டாமினண்டா இருக்காங்க. ஸோ நெர்ஃபாலஜி அப்படின்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு மார்க்கெட் சொல்லுது. அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் கான்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.78 டைம்ஸ் புக்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னை பொறுத்தவரை அதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். என்னை பொறுத்தவரையும் மார்க்கெட் சொல்றது இந்த வாட்டி கரெக்டா தோணுது. எப்பவுமே நான் சொல்லுவேன் மார்க்கெட் இதை நினைக்குது, பட் அதோடைய மார்க்கெட் வேற, அதோடைய பிஸ்னஸ் மாடல் வேற அப்படின்ட்டு. பட் இந்த டைமிங்ல மார்க்கெட் நினைக்கிறது கரெக்டாக தான் இருக்கு. அவங்களுடைய டிஸ்அட்வான்டேஜே அவங்களுடைய புக் தான். 138 ருபீஸ் புக் அப்படின்னா 138 அந்த ரேஞ்சில் இருக்கும்போது 666 கொடுத்து வாங்கணுமா அப்படின்றது எனக்கு ஒரு கொஸ்டினா இருக்கு. ஸோ இவங்களுடைய அப்போசிஷன் பேர் கம்பேரிஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சன் ஃபார்மா, அண்ட் தென் செகண்ட் சிப்லா, அண்ட் தேர்ட் டாக்டர் ரெட்டி, ஃபோர்த் மேன்கைண்ட் ஃபார்மா, அண்ட் ஃபிஃப்த் இவங்க தான் ஜைடஸ் லைஃப் சயின்சஸ். இவங்க தான் 5th லார்ஜஸ்ட் கம்பெனியா இருக்காங்க. அண்ட் தென் இவங்களுடைய லாஸ்ட் குவார்டர் மட்டும் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 803 crores, இபிஎஸ் வந்து 7 rupees. அண்ட் லாஸ்ட் இயர் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2092 crores ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இபிஎஸ் மட்டும் 19.37 ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் டிவிடெண்ட் வந்து 31% பே அவுட் ஆயிருக்கு போன வருஷம் மட்டும். ஸோ அடுத்த வருஷம் எவ்வளோ ஏர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருக்கேன்னா, மார்க்கெட் 2926 crores ஏர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருக்கு. மேபி இதை விட கம்மியாக ஏர்ன் பண்ண இதோடைய ஷேர் ப்ரைஸஸ் குறைய அந்த மாதிரி டைமிங்கில் உள்ள இன்வால்வ் ஆக ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர்ஸ் 74% ஓன் பண்ணுறாங்க, அண்ட் எஃப்ஏஇஸ் வந்து 4.85%, அண்ட் டிஐஸ் ஒரு 13%, பப்ளிக் வந்து 7% ஓன் பண்ணுறாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை இந்த ப்ரைஸில் வாங்குவேனா வாங்க மாட்டேன்னு கேட்டிங்கன்னா, நான் வாங்க மாட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், ஒரு கம்பெனி பிஸ்னஸ் மாடல்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தாலும் கரெக்ட் ப்ரைஸில் வாங்கணும். அதே மாதிரி அது ஒரு கம்பெனி டெவலப்பிங் கம்பெனியாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நான் இதை கம்பேர் பண்ணுறப்போ டாக்டர் ரெட்டி இருக்கு, விச் மீன்ஸ் இவங்களுடைய டாக்டர் ரெட்டி இருக்கு. டாக்டர் ரெட்டி வந்து இவங்களுடைய பேர் கம்பேரிஷன்ல, அதாவது அப்போசிஷன்ல வந்து இவங்கள விட நெக்ஸ்ட் லெவலில் இருக்காங்க, 3rd பொசிஷன்ல இருக்காங்க. அண்ட் தென் அவங்களுடைய ஸ்டாக் பி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18. ஸோ புக் வேல்யூவும் டீசென்டான ப்ரைஸ்ல இருக்கு. நான் அதுவும் அனாலிசிஸ் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ நாட்கோ ஒரு டெவலப்பிங் கம்பெனி. ஸோ நான் டாக்டர் ரெட்டி, நாட்கோ இது ரெண்டுத்தையுமே வாங்கலாம். ஸோ அந்த ப்ரைஸ்க்கு நான் இந்த ப்ரைஸ் கொடுத்து, விச் மீன்ஸ்
₹662 கொடுத்து இதை வாங்குறது பதிலாக நான் நாட்கோ வாங்கலாம். ஸோ இந்த ப்ரைஸஸ் இந்த கம்பெனிக்கு ஓவர் வேல்யூவேஷன் எனக்கு தோணுச்சு. ஸோ நான் இந்த ப்ரைஸில் வாங்க மாட்டேன். ஸோ வாங்குறதா இருந்தால் வாங்குங்க. நான் யாரையும் வாங்குங்க வித்துருங்க அப்படின்னு யாருக்கும் சஜஷன் பண்ணல. ஏன்னா நான் ஒரு செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏதாச்சும் கம்பெனி பற்றி பேசணுன்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அதை தனியாக ஒரு வீடியோவோ பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ.